எப்படியாவது திமுக காங்கிரஸ் கூட்டை உடைத்தே தீர வேண்டும் களத்தில் இறங்கியிருக்கார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ராகுலை மிக எளிதாக பார்க்கக்கூடிய நபரில் பிரவீன் சக்கரவர்த்தி, கேசி வேணுகோபால். இவர் பார்ப்பனர், ஒரு மலையாளி. 2 பேரை தவிர யாரும் போய் யாரை பார்க்க முடியாது, ராகுலை பார்க்க முடியாது. அப்போ ராகுலை நெருங்கக்கூடிய நபர்களை நீங்கள் அவர்கள் சொல்லுவதை வச்சு தான் அரசியல் பண்ணணும். செல்வ பெருந்தைக்கு இப்படி ஒரு நிர்பந்தம், சசிகாந்த் செந்திலுக்கு, ஜோதிமணிக்கு, மாணிக் டாக்கூர், ஏதோ பங்காளி அல்ல, தமிழனுடைய அடையாளத்தில் ஒளிந்து கொண்டு தமிழன் வாக்க வாங்கிட்டு பேரே தாக்கூர்னு வச்சிருக்காரு மாணிக்கம். ஏன்னா டெல்லியில் என்ன கிடைக்கணும், இவன் தமிழ் இல்லடா நம்மாடுறா அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக தமிழை விற்று பிழைக்கிற ஒரு மலிவான நபர். இவர்கள் எல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தியும் கேசி வேணுகோபால் எதை சொல்லுகிறார்களோ அதை நோக்கி அரசியல் பண்ணணும். அதை எதிர்த்தால் சிதம்பரம் பையனுக்கு நேர்ந்த கதி தான் வரும். சிதம்பரம் பையன் என்ன ஆனாங்க, எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆல்ரெடி உள்கட்சியிலே சண்டை. காரணம் கேசி வேணுகோபால் ராகுலோட மோதிய தலையணை மந்திரம் தான் சிதம்பரத்துடைய அரசியல் வாழ்க்கை சூனியமா போச்சு. இதுதான் அரசியல்.